காளான் கிரேவி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 இன்ச் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 மிளகாய் வத்தல், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி பழம் இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சிறு சிறுசாக கட் பண்ணி ஒரே ஒரு தக்காளி பழம் அவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு 200 கிராம் காளானை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த காளானில் உள்ள தண்ணியிலே இந்த காளான் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் போட்டு உங்கள் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தோசைக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். சப்பாத்திக்கு அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கலாம். அது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வந்தவுடனே ஒரு கைப்பிடி நல்ல கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா ரொம்ப கொதிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஓரளவு கொதித்தவுடனே பார்த்து இறக்கிக்கோங்க. நல்ல தோசை சுட்டு அதை வச்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். நாளைக்கு நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?